வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது பாலதேவன் கந்தசாமி. டெட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்க்கான டெய்லி 50 கேள்வியில் இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து லைவ் கொடுக்க முடியல, வீடியோவை தான் நான் மேக் பண்ணி அனுப்புகிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அரசியலமைப்புலேருந்து ஒரு 25 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதை விட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ ஆன்சர் ஹெசாய்ட். ரெண்டாவது கேள்வி. ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட ஆப்கானிஸ்தானுக்கு டேஸ் உதவியது? பி ஆன்சர் இந்தியா. மூணாவது கேள்வி. ஆப்கானிஸ்தானின் எந்த மன்னரின் ஆட்சி காலம் இந்தியாவிற்கான நட்புறவில் சிறந்த காலமாக கருதப்பட்டது? பி ஆன்சர் ஜாகிர் ஷா. நாலாவது கேள்வி. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே நட்புறவு ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சி ஆன்சர் 1950. அஞ்சாவது கேள்வி. கீழ்காணும் எந்த துறைமுகத்தில் இந்தியா வர்த்தகம் போக்குவரத்து மையம் ஒன்றை அமைத்துள்ளது? ஏ ஆன்சர் ஜவாஹர். ஆறாவது கேள்வி. ஆப்கானிஸ்தானில் எந்த நகரம் தீவிரவாதிகளின் முக்கிய நகரமாக செயல்பட்டது? சி ஆன்சர் லோயா பாக்டியா. ஏழாவது கேள்வி. தங்க பிறை நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகளின் கூட்டமைப்பில் இல்லாத நாடு எது? ஈராக். எட்டாவது. கீழ்காணும் எந்த ஆண்டில் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு MI-25 ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா வழங்கியது? ஏன் 2015. ஒன்பதாவது. ஜம்மு காஷ்மீர் 1947ஆம் ஆண்டு இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்த போது அதன் ஆட்சியாளராக இருந்தவர் யார்? சி ஆன்சர் ஹரி சிங். பத்தாவது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? பி ஆன்சர் 1999. 11. உலகின் மிகவும் உயரமான போர்க்களம் எது? ஆன்சர் சியாச்சின் போர்க்களம். 12. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சர்ச்சையில் உள்ள சர் கிரிக் பாதை என்பது எது? டி ஆன்சர் நீர்ப்பாதை. 13. சர் கிரிக் பாதை பகுதியின் உண்மையான பெயர் என்ன? பி ஆன்சர் பான்கங்கா. 14. அப்துல் ஹானி டேஸில் படுகொலை செய்யப்பட்டார்? சி ஆன்சர் ஸ்ரீநகரில். 15. இந்தியா எந்த ஆண்டு பொக்ரானில் 5 அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டது? பொக்ரானில். பி ஆன்சர் 1998. 16. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற இஸ்லாமிய தீவிரவாத குழு எது? டி ஆன்சர் ஜெய்ஷ்-இ முகமது. 17. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தின் பிரதமராக பதவியேற்ற ஆண்டு எது? பி ஆன்சர் 1972. 18. கேள்வி. பராக்கா தடுப்பணை குறித்து எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது? சி ஆன்சர் வங்கதேசம். 19. கேள்வி. வங்கதேசத்தில் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாகாணம் எது? பி ஆன்சர் ராக்பூர். 20. கேள்வி. டீஸ்டா நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? சி ஆன்சர் 1983. 21. கேள்வி. நியூ மூர் தீவு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வங்காள விரிகுடா. 22. வங்கதேசத்தை சார்ந்த சக்மா அகதிகள் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்? பி ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். 23. மெக்மோகன் கொடி கீழ்காணும் எந்த நாட்டின் உடனான எல்லையாக இந்தியாவால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது? ஆன்சர் சீனா. பாகிஸ்தான் வந்து ரட்லிப். 24. சீன மக்கள் குடியரசின் முதல் பிரதமர் யார்? டி ஆன்சர் சுயன்லாய்.
25. ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்தை பிரகடனம் செய்த பூட்டானின் மன்னர் யார்? பிஎன்சர் ஜிகே ஜிங்கே வாங்ஷுங். விலங்கில் 11th 12th ஒரு 25 கேள்வி. முதல் கேள்வி, டேஸ் என்ற ஈஸ்ட் இனம் அடுமனை மற்றும் பான தயாரிப்பு தொழிற்சாலையில் பயன்படுகிறது. டீன்சர் சக்ரோமேசஸ் செரிவிசியே. 27. கூற்று ஏ புரோபயோடிக் நார்சத்துள்ள உணவில் உள்ள கூட்டுப் பொருட்களாகும். கூற்று பி இவை நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி மற்றும் செயல்திறனை தூண்டுகின்றன. பீன்ஸ் கூற்று ஏ தவறு, பி சரி. 28. யோகாடின் சுவைக்கு அதாவது மனத்திற்கு அதில் உள்ள டேஸ் காரணமாகும். ஏன் சார் அசிட்டால்டிஹைடு. 29வது கேள்வி, ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற உயிர் எதிர்பொருளை கண்டறிந்தவர் யார்? சார் செல்மோன் எக்ஸ்மேன். 30வது கேள்வி, உயிர் எதிர்பொருள் என்ற சொல்லை முதலில் எந்த ஆண்டில் பயன்படுத்தப்பட்டது? டி ஆன்சர் 1943. 31வது கேள்வி, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த முதல் உயிரி எதிர்பொருளான பென்சிலின் பெயரிடப்பட்ட ஆண்டு எது? ஏ ஆன்சர் 1926. 32வது கேள்வி, பென்சிலின் மருந்தை மேம்படுத்தி அதை மேலும் வீரியமுடைய உயிரி எதிர்பொருளாக மாற்றியவர்கள் யார்? பி ஆன்சர் எர்னஸ்ட் செயின் மற்றும் ஹோவார்டு ப்ளோரி. 33. டேஸ் என்பது பரந்த செயலாற்றல் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் உயிர் எதிர்பொருளாகும். டி ஆன்சர் டெட்ராசைக்ளின். 34. ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற பரந்த செயலாற்றலுக்கான உயிர் எதிர்பொருள் மருந்து டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சி ஆன்சர் ஆக்கினோமைசைட்ஸ். 35. உயிர் எதிர்பொருட்களுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற டேஸை சூப்பர் பக் என்ற சொல்லால் அழைப்பர். ஏன் சார் பாக்டீரியா திரும்புதல். 36. டேஸ் என்பது நொதித்தல் நிகழ்வின் மீது ஆக்சிஜன் ஏற்படுத்தும் தடையின் விளைவாகும். பி சார் பாஸ்டியர் விளைவு. 37. ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியலுக்கு டேஸ் என்று பெயர். டி ஆன்சர் ஈனாலஜி. 38. கூற்று 1, ஈஸ்டானது நொதித்தல் வினையில் ஈடுபடுவதால் கல் என்ற மதுபானம் உருவாகிறது. கூற்று 2, 24 மணி நேரத்திற்கு பிறகு கல் அருந்தக்கூடிய தன்மை பெறுகிறது. ஏன் சார் கூற்று 1 சரி, 2 தவறு. 39. தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது இது? சி ஆன்சர் எத்தனால். 40. பயோடீசல் டேஸ் என்ற எரிபொருளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மேற்கூறியுள்ள அனைத்தும் அதாவது தாவர எண்ணெய், கொழுப்பு, உயவு கழிவு. 41. லாக்டிக் அமிலம் தயாரிக்க டேஸ் என்ற பாக்டீரியா பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் லாக்டோபாசிலஸ். 42. ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் என்ற பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கி டேஸ் ஆகும். சி ஆன்சர் சைக்ளோஸ்போரின் ஏ. 43. நீரின் தரத்தை பாதிக்காமல் அதில் உள்ள நுண்ணுயிரிகளை மட்டும் செயலுக்கு செய்யும் கதிர் டேஸ் ஆகும். டி ஆன்சர் புற ஊதா கதிர்கள். 44. உயிர் வாயுவில் அதிகமாக காணப்படுவது டேஸ் ஆகும். டி ஆன்சர் மீத்தேன். 45. கோபர் எனப்படுவது பொதுவாக டேஸ் கழிவு என அழைக்கப்படுகிறது. ஏன் சார் சாணம். 46. செரித்தல் நிகழ்வானது காற்றற்ற சூழ்நிலையில் எந்த முறையில் நிகழ்கிறது? டிஎன்ஸ் மேற்கூறிய அனைத்தும் அதாவது அசிடோஜெனிசிஸ் கரைத்தல் மீத்தேன். 47. அசுவினி மற்றும் கொசுவின் இளம் உயிரிகளை கட்டுப்படுத்த உதவுபவை டேஸ் ஆகும். டிஎன்ஸ் ஏ மற்றும் பி அதாவது தம்பளப்பூச்சி, தட்டான்கள்.
48. தனித்து வாழக்கூடிய பூஞ்சைக்கு உதாரணம் டேஸ் ஆகும். ஏன் சார் ட்ரைகோடெர்மா. 49. பூஞ்சைகளும் தாவரங்களின் வேர்களும் இணைந்து வாழும் அமைப்பு டேஸ் எனப்படும். சரி சார் மைக்கோரைசா. லாஸ்ட் ஒன் கொஸ்டின். பிஇடி நெகிழிகளை மறுசுழற்சி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நுண்ணுயிரி எது? பிஎன் சார் இடியோனில்லா சக்கையன்சிஸ். நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெட்யூல் பாருங்கள். தமிழ் இலக்கணத்திலிருந்து, அதாவது 18/1/2025 தமிழ் இலக்கணத்திலிருந்து விடை வகைகள், நிறுத்தற்குறிகள், வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள், நால் வகை பொருத்தங்கள், காப்பிய இலக்கியம், பொது, தொன்மம், குறியீடு, படிமம், தமிழை எழுதுவோம், மெய்ப்பு திருத்த குறியீடுகள், சொற்றொடர் வகைகள் அறிந்து பயன்படுத்துவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைவ் டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.